இருங்க இருங்க இருங்க, இந்த வீடியோ தள்ளிடாதுங்க, கொஞ்சம் பொறுமையாக பாருங்களேன். பொறுமையாக தான் கேளுங்களேன் இந்த வசனத்தை. ஆண்டவர் என்ன பேசணும்னு பாருங்கள். ஏசப்பா உங்களோட பேசுகிறாரு. எப்படி பேசுகிறேன்னா வார்த்தை மூலிமா தான் பேசுவார். அவர் நேரடியாக பேசுகிற தெய்வம் இல்லை. அவர் நேருக்கு நேராக உங்களோட உறவாடுவார். அவர் தான் சொல்கிறார். சங்கீதம் 145 19ஆம் அதிகாரம் சொல்கிறாரு, நம்ம யார் யாருக்க முதலாளிக்கு பயந்துருப்போம், வீட்டில் குடும்பத்தில் தாய் தகப்பனுக்கு பயந்துருப்போம், சகோதரனுக்கு பயந்துருப்போம். அவங்க பயந்துருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, பயப்படுறான்னு சொல்லிட்டு இன்னும் பயங்காட்டின்னு தான் இருப்பாங்க. ஏசப்பாங்க என்ன சொல்கிறான்னு கேளுங்களேன். சங்கீதம் 145:19 அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர் கூப்பிடுதலை கேட்டு அவர் ரட்சிக்கிறார். பார்த்தீங்களா, அவர் எப்படியாப்பட்டவர் பார்த்தீங்களா. அவர் வந்து நம்மளை நம்ம பயந்தோம்னா முதலாளியாக இருக்கட்டும், யாராக கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸாக கூட நம்ம பயந்துனா இன்னும் பயம்படுத்தினே இருப்பாங்க. நம்மளை அதே வழியில் தான் வச்சுருப்பாங்க, நம்மளை உயர்த்த மாட்டாங்க. இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, தமக்கு பயந்தவருடைய பாருங்கள், அவருக்கு யாரெல்லாம் பயப்படுறீங்களோ அவருக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த வசனத்தை நல்லா கூர்ந்து கவனிங்களேன். அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து. நீ எதனால் பயப்படுற, ஆண்டவரே நான் தப்பு செய்துட்டு வா, இந்த வயலுக்கு என்னை விடுவிப்பா அப்படின்னு பயத்தோடு நடுக்கத்தோடு அவர்கிட்ட விண்ணப்பத்தை வச்சுன்னா, அவர் சொல்கிறார், அவர் பயந்தவருடைய விண்ணப்பத்தை படி செய்து அவர்களை கூப்பிடுதலை கேட்டு அவர்களை விடுவிப்பார். கூப்பிடுதலை கேட்பார், விடுவிப்பாருங்க. அற்புதமான தெய்வம் இயேசு. அவர் தான் சொல்கிறார், நீ விண்ணப்பம் வச்சுட்டியா, ஆண்டவரே சிக்கல் விட்டு மாட்டிக்கிறியா, ஒரு வழியில் மாட்டி கொண்டு வர முடியலையா, ஆண்டவர் சொல்கிறார் பாரு, தமக்கு பயந்து, ஆண்டவரே உனக்கு பயப்படுறப்பா, ஏசப்பா என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுப்பான்னு சொல்லி பயந்து நடுங்கி அவர்கிட்ட வந்து நீ விண்ணப்பத்தை வச்சுனா, அவர் உனக்கு எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, அவர் தான் சார் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிப்பார். ரட்சிக்கிறார்னா விடுவிக்கிறான்னு, ரட்சிப்பு என்றால் விடுதலை. எப்படியாப்பட்ட காரணம் விடுவிப்பான்றார். சரிங்களா, விடுவிப்பார், ஆசீர்வதிப்பார், அன்போடு அணைத்து கொள்வார். அவர் தாங்க இயேசு. அவர் தொடருங்க. இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ தொடர்ந்து வீடியோவை பார்க்கணுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஆமென்.